உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக பரந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. அரியநேத்திரனுக்கு எவரும் வாக்களிக்க கூடாது, கஜேந்திரன் எம்பி கோரிக்கை. யாழில் நள்ளிரவில் நடந்த கோரம், எரிபொருள் நிலையத்தில் வாழ்வெட்டு. சக்கரம் கலன்று பேருந்து விபத்து, 75 பேரின் உயிரை காப்பாற்றிய சாரதி, குவியும் பாராட்டுக்கள். 35 நாடுகளுக்கு இலவச விசா, இலங்கை அதிரடி. இலங்கை வைத்தியசாலைகளில் தொடரும் அசமந்த போக்கு, சிறுவனுக்கு நேர்ந்த அநீதி. ஆடையின்றி தோசை சுட்டதால் உணவகத்திற்கு சிக்கல். நடிகர் விஜயின் கட்சி கொடியில் தமிழீழ தேசிய மரத்தின் பூ. இனி விரிவான செய்திகள். திட்டமிடப்பட்ட வகையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படாமையினூடாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ஆகியோர் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதற்கமைய கூடிய விரைவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் திட்டமிடப்பட்ட வகையில் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படாமையின் ஊடாக அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் தீர்ப்பே இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெரணி அமரசூரிய, ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுமபண்டார உள்ளிட்ட 4 தரப்பினர் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்தியா இலங்கை அரசுகளின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் தமிழர்களை தோற்கடிப்பதற்காகவுமே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக அரியநேத்திரன் களமிறங்கியுள்ளார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இவரின் இந்த முடிவு தமிழீழ தேசிய தலைவருக்கும் 50,000 மாவீரர்களுக்கும் விடுதலை போராட்டத்தை ஆதரித்து இந்த மண்ணிலே வாழ்ந்து பேரினவாதத்தால் படுகொலை செய்யப்பட்ட 3 லட்சத்திற்கும் அதிகமான தமிழ் மக்களுக்கும் செய்யும் துரோகமாகவே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற மாயைக்குள் சிக்கிக் கொள்ள வேண்டாம். அரியநேத்திரன் இலங்கையை ஒரு பௌத்த நாடாக ஏற்றுக்கொண்டு ஒற்றையாட்சியை ஆதரித்தவர். அவர் 2010ஆம் ஆண்டு தொடக்கம் 2015ஆம் ஆண்டு வரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது இலங்கை சிங்கள பௌத்த நாடு என்று ஏற்றுக்கொண்டு 13வது திருத்த சட்டத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்ள அவரது மறைந்த தலைவர் சம்பந்தன் மற்றும் சுமந்திரன் மேற்கொண்டு அனைத்து முயற்சிகளிலும் உடந்தையாக செயற்பட்டவர் என்றும் அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் நெல்லியடி நகரில் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியரை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் கத்தியால் வெட்டி காயப்படுத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேற்று இரவு 11 மணியளவில் நெல்லியடி காவல் நிலையத்திற்கு முன்புறமாக உள்ள எரிபொருள் நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. நெல்லியடி நகரில் உள்ள கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர் ஒருவரே இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளார். இதன் பின்னர் ஊழியரை திடீரென கத்தியால் வெட்ட ஆரம்பித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து காயமடைந்தவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காணொலியை அடிப்படையாக கொண்டு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் நிலையத்தின் முன்பாக வன்முறை கும்பலை சேர்ந்தவர்கள் குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. பதுளை ஸ்பிரிங்வெளி வீதியில் வீரியபுர பிரதேசத்தில் பதுளை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றின் பின்பகுதியில் உள்ள சக்கரம் ஒன்று கலன்று விபத்திற்குள்ளான நிலையில் சாரதி பாரிய விபத்தை தவிர்த்ததாக போலீசார் கூறுகின்றனர். இன்று ஸ்பிரிங்வெளி பத்தேகமவில் இருந்து பதுளை நோக்கி 75 பயணிகளுடன் பேருந்து பயணித்துக் கொண்டிருந்த போது ரோக்கில் வீரியபுர பகுதியில் பேருந்தின் பின் இடது சக்கரங்கள் இரண்டும் கலன்று விழுந்துள்ளன. சாரதியின் சாமர்த்தியத்தால் பேருந்து நடுவீதியில் நிறுத்தப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாக பதுளை டிப்போவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். விபத்திற்குள்ளான பேருந்தில் சுமார் 75 பேர் வரை பயணித்ததாகவும் இவருக்கும் எவ்வித காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். 35 நாடுகளின் பிரஜைகள் இலவச விசா வசதியின் கீழ் இலங்கைக்கு பிரவேசிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. எதிர்வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 6 மாத காலத்திற்கு இந்த வாய்ப்பு குறித்த நாடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இலவச விசா வசதியின் கீழ் இலங்கைக்கு பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நாடுகளாக ஐக்கிய அரபு ராச்சியம், ஜெர்மனி, நெதர்லாந்து, பெல்ஜியம், ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, டென்மார்க், போலந்து, கஜகஸ்தான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராச்சியம், நேபாளம், சீனா, இந்தியா,
இந்தியா, இந்தோனேஷியா, ரஷ்யா, தாய்லாந்து, மலேசியா, ஜப்பான், பிரான்ஸ், அமெரிக்கா, கனடா, செக் குடியரசு, இத்தாலி, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, பெலாரஸ், ஈரான், ஸ்வீடன், தென்கொரியா, ஓமான், பஹ்ரைன், நியூசிலாந்து ஆகிய நாடுகள் பட்டியலிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தனியார் வைத்தியசாலை ஒன்றிற்கு சிகிச்சை பெற சென்ற சிறுவனை வைத்தியர்கள் பல மணி நேரம் காக்க வைத்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவமானது மாத்தறை கிளையில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது. சிறுவனுக்கு கையில் ஏற்பட்ட முறிவிற்கு சிகிச்சை பெற குறித்த தனியார் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளனர். அங்கு அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு சிகிச்சைக்காக 4000 ரூபாய் கட்டணமும் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிறுவனை காத்திருக்குமாறு கோரி 4 மணித்தியாலங்கள் கடந்தும் வைத்தியர் எவரும் சிகிச்சை அளிக்க வராதமையினால் சிறுவனின் தந்தை வைத்தியசாலை நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனையடுத்து சிறுவனின் தந்தை தான் செலுத்திய 4000 ரூபாவையும் மற்றும் எக்ஸ்ரே அறிக்கையையும் திருப்ப தருமாறு கோரி அதனை நேரலையாக முகநூலில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் தனக்கு 2வது முறையாக இதே வைத்தியசாலையில் இவ்வாறு ஒரு சம்பவம் நடைபெறுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு நகரில் அமைந்துள்ள பிரபல உணவகம் ஒன்றிற்கு எதிராக மேலாடையின்றி தோசை சுட்டுக் கொண்டிருந்ததாக கூறி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பொது சுகாதார பரிசோதகரால் கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் 2 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் ராஜகிரிய மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பல குற்றச்சாட்டுகளின் கீழ் 6 கடைகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொது சுகாதார பரிசோதகர் ALM சந்திரசேன கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றில் குறித்த வழக்கு தாக்கல் செய்திருந்தார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக கொடியில் தமிழீழ தேசிய மரமான வாகை மரத்தின் பூ இடம் பிடித்துள்ளது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக கட்சியின் கொடி உத்தியோகபூர்வமாக பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. சிவப்பு, மஞ்சள் வண்ணங்கள் இடம்பெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியை கட்சியின் தலைவர் விஜய் அறிமுகப்படுத்தியுள்ளார். சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடி இன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கீழும் அடர் சிவப்பு நிறம் இருக்க நடுவில் மஞ்சள் நிறத்துடன் கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கொடியின் நடுவில் இருபக்கமும் போர் யானை இருக்க நடுவில் வட்ட வடிவில் வெற்றியை குறிக்கும் வாகை மலர் நட்சத்திரங்களுக்கு மத்தியில் இடம்பெற்றுள்ளது. தொடர்ந்தும் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை கோட்பாடுகள் இருக்கும் வகையில் தமிழ் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது என்று தொடங்கும் கொடி பாடல் வெளியாகியுள்ளது. அதேவேளை வாகை மரமானது தமிழீழத்தின் தேசிய மரம் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக பறந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. அரியநேத்திரனுக்கு எவரும் வாக்களிக்க கூடாது, கஜேந்திரன் MP கோரிக்கை. யாழில் நள்ளிரவில் நடந்த கோரம், எரிபொருள் நிலையத்தில் வாழ்வெட்டு. சக்கரம் கலன்று பேருந்து விபத்து, 75 பேரின் உயிரை காப்பாற்றிய சாரதி, குவியும் பாராட்டுக்கள். 35 நாடுகளுக்கு இலவச விசா, இலங்கை அதிரடி. இலங்கை வைத்தியசாலைகளில் தொடரும் அசமந்த போக்கு, சிறுவனுக்கு நேர்ந்த அநீதி. ஆடையின்றி தோசை சுட்டதால் உணவகத்திற்கு சிக்கல். நடிகர் விஜயின் கட்சி கொடியில் தமிழீழ தேசிய மரத்தின் பூ. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.